அவர் பேர் வந்துட்டு மிஸ்டர் துஷாந்தன். ஹீஸ் அ பிளாட்டினம் அண்ட் ஆல்சோ ஹீஸ் அ ஃபார்மசிஸ்ட். அவர் வந்து ஒரு தனியார் மருத்துவகத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கிறாரு. ஸோ இந்த டாபிக்கை வந்துட்டு ஆக்சுவலி நேத்து ஆஃப்லைன் மீட்டிங்னா அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாரு. ஸோ இன்னைக்கு அதே டாபிக் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் இங்க 100 பேர் இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்னும் அற்புதமான ஒரு முறையில வந்துட்டு நம்மளுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு அவர் வரப்போறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் பிளாட்டினம் துஷாந்தன் அவர்கள். ஓகே, எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, தேங்க்யூ. நம்ம எம்சிக்கு வந்து அற்புதமா என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, என் பேர் துஷாந்தன். என்னோட பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் வந்து தீபாஷினி. ஸோ எனக்கு இந்த பொண்ணான வாய்ப்பு கொடுத்தது வந்து என்னோட அப்பா அம்மா, மிஸ்டர் சிங்காரவேலு அண்ட் ரத்னபால். ஸோ இது வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து நான் வந்து ஒரு செகண்ட் ஜெனரேஷனாக வந்து இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். அண்ட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நம்மளோட டைமன் மிஸ்டர் முத்து அண்ட் மேடம் ஷீலாவுக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு வந்து என்னை கைட் பண்றதுக்கு வந்து ரொம்ப மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் நம்ம வந்து இன்னைக்குள்ள டாபிக் வந்து போயிடலாமே. ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுத்த டாபிக் வந்து நம்மளோட எக்ஸ் மூவ் கிட். ஸோ இது வந்து ஒரு புதுசா வந்து ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டாங்க கொஞ்சம்ங்க. ஃபேண்டாஸ்டிக். வாங்கினவங்களுக்கு வந்து அதோட பலன் வந்து தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிரீஃபா வந்து இது என்னெல்லாம் வந்து தன்மை கொண்டதுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் வந்து நம்ம லைஃப் வந்து ஒன்றும் வந்து உற்சாகமா ஆரோக்கியமா வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து XS Ignite, உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து XS Ignite இருக்கு. அதுவும் உங்களோட அந்த டின் இருக்குல்ல, எக்ஸஸ் கிரான்பெரி கிளாசிக் பிளாக், அந்த தண்ணி இருக்குல்ல டின், அது பக்கத்துல இருக்கு பாருங்க, எக்ஸஸ் மசில் மல்டிப்ளையர். இது ரெண்டும் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பத்தி நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா இது வந்து டச் பண்றேன். ஒரு பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன். பட் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்த எக்ஸஸ் பூஸ்டரும் எக்ஸஸ் மிக்ஸ் வே ப்ரோட்டீனும். ஸோ இந்த ரெண்டு தான், அந்த நடுவில் ரெண்டு இருக்குல்ல, இது ரெண்டு தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் இன் டெப்த்ல வந்து இன் டீட்டெயிலாக வந்து கொஞ்சம் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன வந்து இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரியணும். ஓகே, நம்ம வந்து உடல் பயிற்சி செய்யறப்ப ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல வந்து என்கேஜ் பண்றப்ப வந்து ப்ரிசைஸா சொல்லணும்னா எக்ஸசைஸ் பண்றப்போ வந்து என்ன நடக்கும் நம்ம உடம்புல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மூச்சு வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து விட ஆரம்பிப்போம். ஒண்ணு வந்து ரொம்ப வந்து ஆழமான மூச்சு, மூச்சு ரொம்ப இழுத்து இழுத்து ரொம்ப ஆழமான மூச்சு வந்து விட வந்து ஆரம்பிப்போம். எக்ஸசைஸ் பண்ணணும்னு மட்டும் இல்லை, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நடக்கிறதோ இல்லை ஒரு தாங்காப்பிடி வந்து ஏறுறதோ, இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த விஷயம் வந்து நடக்கும். ஏன் வந்து இது நடக்குதுன்னா வந்து நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு வந்து போதுமான அளவு ஆக்சிஜன் வந்து சப்ளை வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட ஹார்ட், நம்ம லங்ஸ் எல்லாம் வந்து வேகமா வந்து வேலை செய்யும். ஓகே, இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதாவது வந்து டிமாண்ட் இருக்கு, அதாவது வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனால இல்ல வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் இல்ல வந்து ஒரு உடல் பயிற்சியில வந்து எங்கேஜ் ஆகிறப்போ வந்து அந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்னத்துக்குன்னா வந்து அந்த ஆக்சிஜனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்தபடி நம்ம உடம்பும் வந்து அடாப்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டாவது வந்து இன்க்ரீஸ் பிளட் ஃப்ளோ டு ஆக்டிவ் மசில். ஸோ நம்ம இந்த உடல் பயிற்சி இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்றப்போ வந்து நம்ம எந்த மசில் பாய்க்கிறோமோ, ஆக்டிவா வந்து பாய்க்கிறோமோ அந்த மசிலுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து தேவை. ரத்த சப்ளை வந்து ரொம்ப தேவை. ஏன்னா வந்து ரத்தத்துலதான் வந்து ஆக்சிஜன் வந்து எடுத்துட்டு போவோம், நியூட்ரியன் வந்து எடுத்துட்டு போவோம். ஸோ வந்து நம்ம நார்மலா இருக்கிறதோட வந்து நம்ம ஆக்டிவா இருக்கிறப்ப வந்து அந்த ஆக்சிஜனோ நியூட்ரியனோ வந்து ரொம்ப தேவை. அந்த தேவைனால அதோட டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளோட ரத்தம். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து
நம்மளோட பிளட் ஃப்ளோ வந்து அந்த ஆக்டிவ் மசிலுக்கு வந்து நிறைய வந்து போக ஆரம்பிக்கும். மூணாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் வெசல் டைலேஷன், அதாவது நம்ம ரத்த குழாய் இருக்குல்ல, நம்ம ரத்த குழாய் வந்து டைலேட் பண்ணும், அதாவது விரியும், பெருசாகும். ஏன்னா பெருசாகனாதான் வந்து நிறைய ரத்தம் வந்து போறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது ஒண்ணு. நாலாவது வந்து இன்க்ரீஸ் ஆக்சிஜன் டெலிவரி. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஆக்சிஜன் வந்து அந்த மசிலுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். ஐந்தாவது வந்து பாடி வில் ரிலீஸ் என்டோஃபின். நீங்க பாத்தீங்கன்னா என்டோஃபின் வந்து என்னன்னா வந்து பேசிக்கா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன்ல இருக்கோம், இல்லாட்டி ஒரு எக்ஸசைஸ் செய்யறோம், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து நார்மலா இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு எக்ஸ்ட்ரீஃபா வந்து நம்ம செய்யறோம், இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்மளுக்கு இது வந்து தெரியாமலே வந்து நம்ம உடம்பு வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அடாப்ட் பண்றதுக்கு என்டோஃபின் சொல்லிட்டு நம்ம உடம்புல வந்து ஒரு கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகே, என்டோஃபைன் வந்து ரிலீஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த மூட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு நேச்சுரலான வந்து வலி மருந்து, ஒரு பெயின் கில்லர். இப்ப நம்மளுக்கு வந்து வலி வந்து ரொம்ப வலி வந்து நம்மளால பிளான் பண்ண முடியலன்னா வெளியே போயிட்டு நம்ம வந்து பெனடால் அந்த மாதிரி வலி மருந்து, மற்ற வலி மருந்து கிளினிக்கெல்லாம் போய் எடுக்கணும்னா இது வந்து நம்ம உடம்புலயே வந்து உற்பத்தி ஆகும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறப்போ வந்து நம்ம பாடி வந்து இது ரிலீஸ் பண்ணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து வலி வந்து பரவா தெரியணும் அப்படின்ற ஒண்ணு வந்து நம்ம மூட்டை வந்து ஸ்விங் பண்ணாம ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம பாடி வந்து இது கடவுள் கொடுத்தது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இது நடக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கா வந்து எக்ஸசைஸ் பண்றப்ப இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து நேச்சுரலாவே நடக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து சப்ளிமெண்ட் வந்து இதுல வந்து சப்போர்ட் பண்ணுமா? நம்மளோட ஃபிட்னஸ் வந்து ஆரோக்கியத்தை வந்து நம்மளோட உடல் பயிற்சி ஏதோ ஃபிட்டா இருக்கும்னு வச்சுக்கலாம். ஃபிட்னஸ் வந்து இது வந்து சஸ்டைனபிளா வந்து இருக்குமா, முடியுமா, சப்ளிமெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுமா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகே, நீங்க வந்தீங்கன்னா பார்த்து போர் ரிகவரி அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம் நம்ம எக்ஸசைஸ் பண்றப்ப நம்மளுக்கு வந்து பர்ன் அவுட், அதாவது வந்து நம்ம டயர்டாயிரும், அழுத்து போயிடும், இதுல வந்து அடிபடும். இந்த அடிபடுறது இந்த வந்து நம்மளுக்கு வந்து பர்ன் அவுட் ஆகுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அந்த ரிகவர் பண்ண மாட்டோம், ரொம்ப லேட்டா டைம் எடுக்கும் நம்ம வந்து ரிகவர் பண்றதுக்கு. ரிகவர்னா வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு முடிஞ்சா நம்ம தேவாகிறோம், உடம்புக்கு வந்து டயர்ட் ஆகுது, அதெல்லாம் இதுல இருந்து நம்ம ரிகவர் ஆகி அடுத்தது நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு வந்து நம்மளால வந்து முடியணும். அப்படி நம்மளால முடியலன்னா வந்து அதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து புவர் ரிகவரின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வந்து ஏதோ ஒரு எக்ஸசைஸ் இதெல்லாம் செஞ்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் சப்போர்ட் இல்லைன்னா வந்து நம்மளோட மசில்ஸ் வந்து அது வந்து ப்ராப்பரா வந்து ரிப்பேர் ஆகாது, சரிப்படுத்த வந்து முடியாது. அப்போ வந்து நம்மளோட மசில் வந்து ஸ்லோவா வந்து ரிகவர் பண்ணிச்சுன்னா வந்து வலி வலி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருந்துச்சுன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து டிமோட்டிவேட்டட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து அந்த ஆர்வம் வராது எக்ஸசைஸ் பண்றதுக்கு. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு வலிக்கும், இது தேவையா, நம்ம அடுத்த வேலை எவ்வளோ இருக்கு அதை விட்டுட்டு இதை நம்ம செய்யறோம். ஸோ நம்ம என்ன செய்வோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து உடல் பயிற்சியிலையோ ஆக்டிவான லைஃப் ஸ்டைலையோ வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இது செஞ்சோம்னா வந்து நம்ம உடம்பு வலிக்கும், இது வந்து நம்ம ரிகவர் பண்றதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும். இதனால மத்த ஆக்டிவிட்டிலாம் வந்து நம்ம நார்மலா அன்னாடிக்கு செய்யற ஆக்டிவிட்டில நம்மளால செய்ய முடியாது. அதனால வந்து நம்ம வந்து டிமோட்டிவேட்டட் ஆயிரும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா வந்து நியூட்ரியன் டிஃபிஷியன்சி ஸ்லோஸ் ப்ரோக்ரஸ். அதாவது வந்து நம்மளுக்கு வந்து போதுமான அளவு சத்து கிடைக்கலன்னா கூட இந்த ப்ரோக்ரஸ் வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவா வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி உடல் பயிற்சியில இந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்கேஜ் ஆகிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹை நியூட்ரியன் நல்ல சத்து வந்து தேவை நம்ம உடம்புக்கு. ஏன்னா நம்ம உடம்பு வந்து நம்ம ரொம்ப உடல் பயிற்சி இந்த மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஈடுபடுறப்போ வந்து நியூட்ரியன் நல்லா நம்ம வந்து நம்ம உடம்புக்கு கொடுத்தாதான் வந்து அந்த ரிகவரியோ இல்ல வந்து அந்த ரிசல்ட். இப்போ வந்து ஒரு மசில் வந்து நம்ம பீல் பண்றதுக்கு அந்த மாதிரி அந்த மசில் பீல் பண்றதுக்கு போதுமான அளவு வந்து நம்ம வந்து அந்த ஊட்டச்சத்து வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இதனாலயும் சப்ளிமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா லோ எனர்ஜி அண்ட் புவர் பெர்ஃபார்மன்ஸ். சமத்துல வந்து நம்மளுக்கு இந்த போதுமான அளவு வந்து சப்ளிமெண்ட் வந்து இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும். சோர்வா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்னா வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றப்போ வந்து மேக்சிமமா நம்மளோட எஃபர்ட் வந்து போட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தான் எனர்ஜி இல்லையே, ஐயோ செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்னு வந்து பாதியிலே வந்து விட்டுட்டு வந்துடும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட் வேணும். ஸோ தட் நம்மளோட எனர்ஜி வந்து எப்பயுமே ஹையா இருக்கிறதுனால நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்.
அதுக்காக வந்து இந்த சப்ளிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாலாவது வந்து மசில் கெயின் ஆஃப் ஃபேட் லாஸ் பிளட்யூ. அதாவது வந்து நம்ம போதுமான அளவு வந்து இந்த எமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. எமினோ ஆசிட் தான் வந்து நம்மளுக்கு வந்து புரோட்டீன் வந்து அது வந்து தயாரிக்கும். ஸோ வந்து அது நம்மளுக்கு போதுமான அளவு வந்து எமினோ ஆசிட் வந்து இல்லைன்னா வந்து நம்மளுக்கு போதுமான அளவு வந்து மசில் வந்து நம்மளால வந்து க்ரோ பண்ண முடியாது, அதை வந்து வளர்க்க முடியாது. ஆஹ் அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பும் வந்து நம்ம வந்து கட் பண்ண முடியாது. ஸோ இதனாலயும் வந்து சப்ளிமெண்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கா வந்து இது 4 காரணத்துக்காக நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட் வந்து தேவை. ஓகே, அடுத்தது போகும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து ஏற்கனவே எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் குறவா இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் கோ த்ரூ பண்றேன். ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும், இந்த பத்தி நம்ம உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வந்து என்ன சொல்றது, ஒரு வந்து ரிகால் மாதிரி வந்து நான் வந்து செய்யறது. ஸோ எக்ஸ்எக்ஸ் இக்னைன் இது வந்து எதுக்குன்னா வந்து நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து உங்களோட ஃபேட்டை வந்து உடம்புல இருக்கிற கொழுப்பு, முக்கியமா உங்க வந்து ஹிப் அண்ட் வேஸ்ட், உங்களோட இது வயிறு பகுதி அண்ட் இடுப்பு பகுதி, இது ரெண்டு முக்கியமா இந்த இடத்துல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு இதுக்கு வந்து தன்மை இருக்கு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம உங்களோட ஒர்க் அவுட் எப்பயுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஒர்க் அவுட்னா வந்து எக்ஸசைஸ். நீங்க எக்ஸசைஸ் 10 நிமிஷம் தான் பண்ண முடியும். ஆனா இதை எடுக்கிறதுனால வந்து நாளடைவுல வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷமாவும் 5 நிமிஷம் வந்து 20 நிமிஷமாவும் உங்களுக்கு பூஸ்ட் வந்து கொடுக்கும். ஏன்னா ரொம்ப மசில் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபேட்டை வந்து குறைக்கிறதுனால உங்களுக்கு மசில் நிறைய இருக்கிறதுனால நீங்க வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து லெட்ஸே உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல நம்மளே வந்து உடம்பு எடையை வந்து குறைக்கிறதுக்கு, பிஎம்ஐ வந்து நல்லா எடுத்துட்டு வர்றதுக்கு, நம்ம சொன்ன மாதிரி இடுப்பு பகுதி அப்புறம் வயிறு பகுதி, இது வேஸ்ட் வந்து இங்க இருக்கிற கொழுப்பு குறைக்கிறதுக்கு இவங்க வந்து எடுக்கலாம். நீங்க கேட்கலாம், இது வந்து எக்ஸசைஸ் பண்ணா மட்டும் தான் எடுக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நார்மலான ஆக்டிவான லைஃப் இன்வால்வ் ஆகாதவங்களும் இதை எடுக்கலாம். சாப்பாடு வந்து சரியா வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடாதவங்களும் இது வந்து எடுக்கலாம். ஃப்ளூ மெட்டபாலிசம் ஒன்று வந்து என்னன்னா வந்து இது வந்து உங்களோட மெட்டபாலிசம் வந்து உங்களோட மெட்டபாலிசம் வந்து குறைவா இருக்கிறவங்க, அதாவது வந்து ஆஹ் ஆஹ் என்ன சொல்றேன்னா ரொம்ப வந்து சாப்பிட்றது இல்ல வந்து ஆக்டிவிட்டி வந்து எக்ஸசைஸ் வந்து உடற்பயிற்சி வந்து குறைவா செய்யறவங்களுக்கு கூட இவங்களுக்கு வந்து லோ மெட்டபாலிசம் இருக்கும், இவங்களும் வந்து இதை எடுக்கலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட் இது என்னன்னா வந்து இது வந்து ஒரு நாளைக்கு 1 to 2 செஷேட் வந்து எடுக்கலாம். இது கூட எடுத்தா என்ன ஆகும்னா என்னது டைரியா வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ லிமிட் 1 to 2 வந்து செஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மசில் மல்டிப்ளையர். இது நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது மெயினா வந்து என்னதுக்குன்னா வந்து யார் எடுக்கலாம்னா வந்து வெயிட் வந்து குறைக்கணும், உடல்ல வந்து எடையை வந்து குறைக்கணும். இன்னும் வந்து நல்லா எக்ஸசைஸ் செய்யறவங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க, இப்ப யோகா செய்யறவங்க, ஜிம் போறவங்க, இவங்களும் எடுக்கலாம். மூணாவது வந்து ஆக்டிவ் ஏஜிங். அதாவது சில பேர் வயசாகி இருப்பாங்க, ஆனா வந்து உடம்பு முடியாம நடக்க முடியாம இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் நம்ம நம்ம வந்து எத்தனை நாள் இப்ப 70 வயசு வரைக்கும் வாழ்றோம்னா 70 வயசு வரைக்கும் வந்து ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்றோம்னா வந்து 80 வயசு வரைக்கும் வந்து ஃபிட்டா ஹெல்த்தியா இருக்கணும். 60 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு பிற்காலத்து 10 15 வருஷம் வந்து பெட் ரிட்டனா நம்மளால நம்மளோட சொந்த ஆக்டிவிட்டியை செஞ்சுக்க முடியல, அந்த மாதிரி இல்லாம ஆக்டிவா வந்து நம்ம வந்து ஏஜிங் பண்றதுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து எடுக்கலாம் மசில் மல்டிப்ளையர். ஸோ இது வந்து பேசிக்கா வந்து இது என்னன்னா இது எதுக்குன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா கை கை வந்து இங்க வந்து கீழே வந்து சில பேருக்கு கொல கொலன்னு இருக்கும், அதெல்லாம் ஃபேட். ஸோ அது குறைக்கிறதுக்கு அப்புறம் வந்து சில பேர் வந்து ஒரு சின்ன டெய்லி டாஸ்க் கூட செய்ய முடியாது, ஒரு பாட்டில் திறக்கணும்னா கூட முடியாது அவங்களுக்கு. இல்ல வந்து சின்னதா எங்கேயோ விழுந்தா கூட டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து கால் வந்து அடிபட்டுரும், ஏன்னா மசில் வந்து சரியா வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து மசில் வந்து அவங்களுக்கு வந்து கூட ஏத்தணும், கூட வந்து இருக்கணும். அதுக்கு வந்து அவங்க வந்து வந்து இந்த மசில் மல்டிப்ளையர் வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலங்க ஒரு 60% வந்து நம்மள பாடியில சிறு வயசுல இருந்த மசில் வந்து காணா போயிடும். இது வந்து நார்மல்.
நம்ம வயசாக வந்து நம்ம மசில் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இது வந்து நார்மல், கடவுள் படைப்பு அப்படி. ஸோ இது வந்து ஒரே வழிதான். நம்ம வந்து இது வந்து எப்படின்னா வந்து இதை வந்து மீறி வர்றது எப்படின்னா வந்து கண்டினியூஸா வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி போதுமான அளவு நியூட்ரியன் எடுத்து மசில் போட்டு இந்த நம்மளுக்கு வந்து மசில் கெயின் வந்து மசில் லாஸோட வந்து கூடயா வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து 60 வயசுக்கு மேலே ஆனாலும் நம்மளுக்கு நல்ல மசில் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து அது வந்து அதோட கம்போசிஷன் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு இதுல ஆக்சுவலி வந்து 9 எமினோ எசென்ஷியல் எமினோ ஆசிட் இருக்கு. அப்புறம் பிசிஏன்னு சொல்லுவாங்க, பிரான்ச் எமினோ ஆசிட் 3 இருக்கு. இது வந்து ரொம்ப சயின்டிபிக்ங்க, இது நம்மளுக்கு தெரிய வேணாம். பட் இது வந்து எதுக்குன்னா வந்து மசிலுக்கு வந்து ரிகவரிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இது வந்து ஏற்கனவே வந்த ப்ராடக்ட் தான். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்து எக்ஸசைஸ் பூஸ்டர். இது எதுக்கு வந்து எடுக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்மள எக்ஸசைஸ் பண்ணணும்னு நம்மளோட ரிகவரி வந்து நல்லா இருக்கும். திருப்பி நம்ம வந்து நார்மல் லைஃப்க்கு வந்து வர்றதுக்கு வந்து வழி இல்லாம இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரென்த் அண்ட் வைட்டாலிட்டிக்கு வந்து ஒரு முக்கியம். எக்ஸசைஸ் செஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்து டயர்டா இருக்கலாம், அதை குறைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து நம்மள வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 2 முக்கியமான ஐட்டம் வந்து போட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து துமித்தோடுகளை துமித்தோலேருந்து வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ப்ரீ ஹைப்பர்டென்சிவ் ஒன்றும் ஹைப்பர்டென்சிவ் அது வந்து தமிழ்ல வந்து எப்பவுமே வந்து ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ப்ரெஷர் இல்லை அவங்களுக்கு. ஆனா வந்து அது அது அதுக்கு போறதுக்கு வந்து ப்ரீ ஹைப்பர்டென்சிவ் அது போறதுக்கு முன்ன வந்து ஒரு ப்ரெஷர் வரதுக்கு முன்ன ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற நபருக்கு வந்து ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து ஒரு 5 to 8% வந்து அவங்களோட ப்ரெஷர் வந்து குறையுது 24 மணி நேரத்துல இது எடுத்த பிறகு. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு தான் இது மெயின் ஃபங்க்ஷன். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஈவன் நீங்க சேல்ஸ் செய்யறதுக்கோ இல்ல யாருக்கும் அட்வைஸ் பண்றதுக்கோ வந்து இது மட்டும் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கலாம். ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷனை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் ஃபங்க்ஷன். நீங்க அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் இதுல போட்டிருக்காங்க. இந்த ஐட்டம் இந்த ட்ரிபிள் ஆக்ஷன் சிட்ரஸ் ஃபிளேவர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா வந்து இந்த ட்ரிபிள் ஆக்ஷன் ஸ்ட்ரென்த் பவர் எண்டூரன்ஸ் இது மூணும் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இதை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேம் தாங்க, நம்ம சொன்ன மாதிரி தான். இது வந்து எதுக்குன்னா மெயினா வந்து நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து சீரா வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது யாரெல்லாம் எடுக்கலாம்? நான் வந்து ஆக்டிவ் இண்டிவிஜுவல் அன்னாடிக்கு வந்து 2-3 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து இது எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுனால ஆக்சிஜன் சப்ளை, நியூட்ரியன் சப்ளை எல்லாம் வந்து சத்துலாம் வந்து அவங்களுக்கு நல்லா போய் சேர்றதுனால அவங்க நல்லா வந்து ஆக்டிவா இருக்கலாம். ரெண்டாவது வந்து ஃபிட்னஸ் என்தூசியஸ், அதாவது வந்து காலையில ஜோகிங், ஜிம், அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ஃபிட்னஸ் சொல்றாங்களா, அவங்க எடுக்கலாம், வெரி குட். மூணாவது வந்து பிசி ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது வந்து காலையில இருந்து ராத்திரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்க வந்து எடுக்கணும். நாலாவது வந்து யார் வேணாலும் இது வந்து எடுக்கலாம். நல்ல எனர்ஜெட்டிக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா இது வந்து யார் வேணாலும் எடுக்கலாம். ஸோ நாலாவது நீங்க பாத்தீங்கன்னா மிக்ஸ் வே ப்ரோட்டீன். ஸோ இது வந்து என்னன்னா பேசிக்கா வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண பிறகு பண்றப்ப வந்து நம்ம என்ன செய்வோம்னா நம்ம மசில்லாம் வந்து அடிபடும். நம்ம மசில்லாம் அடி பண்றப்போ வந்து இந்த மசில் வந்து ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து வே ப்ரோட்டீன் வந்து தேவை. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா வந்து நம்மளுக்கு மசில் ஸ்ட்ரென்த் மசில் வந்து கூடும். நம்ம உடம்புல மசில் வந்து ஸ்ட்ராங்கா வந்து கூடும். நம்ம சொன்னோம்னா மசில் பிரேக் டவுன் வந்து நேச்சுரலா வந்து கடவுள் கொடுத்ததுங்க. அது வந்து வயசாக அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ இதை தவிர்க்கணும்னா வந்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து மசில் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் மூலியமா தான் நம்ம வந்து மசில் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வே ப்ரோட்டீன் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த மசில் வந்து பில்ட் பண்றதுக்கு இந்த வே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாது. ஸோ வந்து பேசிக்கா வந்து இப்போ ப்ராக்டிகாலிட்டிக்கு போவோம். ஸோ எக்ஸசைஸ் பண்ற நாள் வந்து இந்த வே ப்ரோட்டீன் என்ன செய்யணும்னா உங்களோட மசில் குரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களோட மசில் வந்து அடிப்பட்ட மசில் வந்து ரிப்பேர் பண்றதுக்கு இந்த வே ப்ரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ணும். மூணாவது வந்து நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி சோர்வா இருக்கிற டைம் வந்து குறைக்கும், இல்ல டயர்டா இருக்கிற டைம் வந்து குறைக்கும், ரிகவரி வந்து ஸ்பீட் ஆகும். அது நீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா லெட்ஸே நான் வந்து இந்த வே ப்ரோட்டீன் வந்து எக்ஸசைஸ் பண்ற அன்னைக்கு தான் எடுக்கணுமா அப்படின்னா வந்து இல்லைங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணாதனால கூட நீங்க எடுக்கலாம். இது வந்து என்ன செய்யணும், அந்த பில்ட் பண்ண மசிலை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதான் முக்கியமானதுங்க. ஓகே,
நீங்க வந்து கேட்கலாம், நம்மளுக்கு தான் ஏற்கனவே சோய் புரோட்டீன் இருக்கு, அப்போ வே புரோட்டீனுக்கும் சோய் புரோட்டீனுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஒரு நட்ஷல்ல வந்து சொல்லணும்னா வந்து இந்த சோய் புரோட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து அன்னாடிக்கும் தேவை. நம்மளுக்கு வந்து அன்னாடிக்கும் தேவையான புரோட்டீன் வந்து இந்த நியூட்ரிஷனல் கேப் வந்து ஃபீல் பண்றதுக்கு வந்து இந்த வே புரோட்டீன் வந்து நம்ம எடுப்போம். வேஸ் அந்த வே புரோட்டீன் எதுக்குன்னா வந்து நம்ம மசில் வந்து ஆக்டிவா வந்து பில்ட் பண்றதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணி அந்த மசில் வந்து நல்லா ஆக்டிவா பில்ட் பண்றதுக்கு இந்த வே புரோட்டீன் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ், என்னன்னா வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ற அன்னைக்கு வந்து இந்த எக்ஸஸ் பூஸ்டரும் எக்ஸஸ் இக்னைட்டரும் இருக்குல்ல, இது ரெண்டும் வந்து ஒரு 30ல இருந்து 60 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னே இது வந்து நீங்க எடுக்கணும். எக்ஸசைஸ் பண்றப்ப வந்து நீங்க இந்த எக்ஸசைஸ் அந்த கார்போஹைட்ரேட் ட்ரிங்க் வந்து நீங்க வந்து எடுக்கலாம், அது ஓகே. அந்த மசில் மல்டிப்ளையர் வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து இதை வந்து நீங்க எக்ஸசைஸ் மல்டிப்ளையர் வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். அது எடுத்த பிறகு ஒரு மணி நேரம் கேப் விட்டு தான் வந்து நீங்க வே புரோட்டீன் வந்து எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அதை எடுக்கிற சாரம். நீங்க எல்லாத்தையும் கலந்து ஒரே ஒரே டைம்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிஞ்சு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து நல்லா நம்மளுக்கு தெரியாம போயிடும். ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணாதனால வந்து எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க காலைல ஏஞ்சி உடனே வந்து நீங்க பசறிட்டு நீங்க வந்து எக்ஸசைஸ் பூஸ்டரும் எக்ஸசைஸ் இன்லைனும் நீங்க எடுக்கலாம். லஞ்ச் முடிஞ்சோன்னா அந்த மல்டிப்ளையர் வந்து எடுக்கலாம். ஈவினிங் வந்து முடிஞ்சோடனே, ஈவினிங் சாப்பிட முடிஞ்சோடனே நீங்க வந்து வே புரோட்டீன் வந்து நீங்க எடுக்கலாம். இது வந்து நீங்க வந்து உடற்பயிற்சி செய்யாத அன்னைக்கு நீங்க எப்படி செய்யலாம். ஸோ நீங்க கேட்டீங்கன்னா வந்து பேசிக்கா இதுதாங்க. ஸோ வந்து ப்ரீ ஒர்க் அவுட், அதை வந்து உடல் பயிற்சிக்கு முன் அது வந்து நீங்க என்ன எடுக்கலாம்னா எக்ஸசைஸ் இக்னைட்டும் எக்ஸசைஸ் பூஸ்டரும். எக்ஸசைஸ் இக்னைட் வந்து நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சீங்கன்னா ஒரு ஃபேட் பர்னர். எக்ஸசைஸ் பூஸ்டர் வந்து நம்மளோட ரத்தத்தை வந்து நல்லா சீர் பண்றதுக்கு எக்ஸசைஸ் பூஸ்டர். எக்ஸசைஸ் பண்ணி முடிஞ்சு எடுக்கிறது வந்து எக்ஸசைஸ் மசில் மல்டிப்ளையர். இது வந்து எதுக்குன்னா வந்து நம்மளோட மசில் வந்து ரிகவர் பண்றதுக்கு, அடிபட்டுருக்கோம்ல அந்த மசில் வந்து ரிகவர் பண்றதுக்கு வந்து இது எடுப்பாங்க. அடுத்து வந்து வே புரோட்டீன், இது வந்து அந்த மசில் வந்து க்ரோ பண்றதுக்கு, ரிப்பேர் பண்ணி க்ரோ பண்றதுக்கு. ஸோ இதுதான் பேசிக்கா இதோட ரெஜிம். ஓகே. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது வந்து இதுக்கு வந்து மார்க்கெட் இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து மலேசியால வந்து இட் இஸ் ப்ரொஜெக்டட் கம்பவுண்ட் ஆவரேஜ் growth ரேட் வந்து 7.55%. ஸோ இதுல வந்து இது வந்து நிறைய நம்ம வந்து இந்த இந்த பிசினஸ் வந்து நம்மளும் கன்சியூம் பண்ணி நம்மளும் இது வந்து நல்ல பிசினஸா வந்து நம்ம எடுத்திருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து அந்த அவேர்னஸ் வருது. ஏன் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றது முக்கியம்னா அந்த அவேர்னஸ் வந்து முக்கியங்க. நம்ம இருதயமோ ரத்த குழையோ நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கும், நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மசில் வரும், அப்புறம் நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் வந்து நல்லா வச்சுக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மசில் வந்து மசிலா பாடி பில்டருக்கு தான் வந்து உடம்பு வந்து கட்டு மஸ்தான் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க மட்டும் தான் வந்து மசில் வந்து முக்கியம், நம்மளுக்கெல்லாம் மசில் முக்கியம் இல்லைன்னு நினைக்காதீங்கன்னா. நம்மளோட இம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளுக்கு வந்து அடிப்படாம இருக்கிற நம்ம எலும்பு உள்ளுக்கு இருக்கிற ஆர்கன்லாம் அடிப்படாம இருக்கிறதுக்கு இந்த மசில் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சில பேருக்கு வந்து இடுப்பு நீர் கூட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், மெட்டபாலிசம்ல ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்ம வயசாகிறப்ப வந்து சீக்கிரம் இல்லாம நல்லா ஹெல்த்தியா வந்து நம்ம வந்து இருக்கலாம். ஸோ இதால் மசில் பாருங்க எவ்வளவு வந்து அது வந்து ரோல் வந்து பிளே பண்ணுதுன்னு. ஒண்ணு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைன் வந்து நம்பர் 1 செல்லிங் பிராண்ட் இந்த வேர்ல்ட். நம்ம தான் வந்து சயின்டிபிக்லி ப்ரூவன் ஆர்கானிக்லி க்ரோன். நம்ம எக்ஸஸ் வந்து இப்பதான் வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. 2002 யூஎஸ்ல வந்து ஆல்ரெடி லான்ச். நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து லைஃப் ஸ்டைல் ஸ்பாட் நியூட்ரிஷன் பிராண்ட் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து வெளியாக்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயம். இது கொண்டு போய் நம்ம சேர்ப்போம், நம்மளும் இதுல வந்து பயன்படணும், நம்மளும் எடுக்கணும் நினைச்சு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அவுட்கம் வந்து தெரியும். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ விற்பனை பண்றது வந்து 873. நீங்க பாத்தீங்கன்னா வெரி வெரி சீப்ங்க. இவ்வளவு ப்ராடக்ட் வந்து 873 ரிங்கேட் வந்து நம்ம உடலுக்கு வந்து கொடுக்கறது வந்து வெரி வெரி ஒர்த். நீங்க பாத்தீங்கன்னா 260 நம்ம மட்டும் நல்லா இல்லாம நம்ம பிசினஸும் வந்து நம்ம வந்து இதுல வந்து பில் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரம் மீ. அவ்வளவுதாங்க. ஐ பாஸ் பேக் டு எம்சி. Okay, okay. Thank